தேவின்னு ஒரு சின்ன பாப்பா கடத்த சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி கடத்துறது? யோ, ஸ்கூல் வாசல் முன்னாடி போய் கடத்திடலாமா? யோ, ரிஸ்கே அது. ஓஹோ. அங்கெல்லாம் வேண்டாம். அப்ப டியூஷன் போகும்போது? யோ, நம்ம கடத்த போகிறது சின்ன குழந்தை. பிரச்சனை ஏதாவது ஏடா கூடமாச்சுன்னா யோசிச்சு தான் பண்ணணும். சரி பாப்போம். ஐயோ, தெய்வமாக்கு ஆபத்தா? தெய்வமாவை காப்பாற்றணும். நம்ம உடனே கிளம்பி போகணும். என்ன என் மரத்தையே பார்த்துட்டு இருக்க? குழந்தைய எங்க தூக்க போறோம், எப்படி தூக்க போறோம்? நீ பாட்டுக்கு சும்மா இருக்க? ஏய், அந்த குழந்தை இப்போ டியூஷன் போயிருக்க. டியூஷன்ல இருந்து வெளியே வரும்போது அப்படியே தூக்குறோம். ஏட்டையா அவனுக்கு ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அப்படியே தூக்கிட்டு போய் கச்சிதமா காரியத்தை முடிக்கிறோம். கரெக்டா சொன்னேன். டியூஷன்ல வச்சு தூக்குறோம், காரியத்தை முடிக்கிறோம். அந்த குழந்தை நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பக்காவா முடிச்சிடலாம்டா. என்ன இவனுக்கு குழந்தை கடத்தலான்னு பேசுறானுங்க? வாயா, என்ன விசாரிக்கி? இங்கேயே பேசிட்டு இருக்காம போய் வேலையை பார்க்க. முடிச்சிடலாம். யாரா இருக்கீங்க? குழந்தைய கடத்தி கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா, சும்மா பேசிட்டு இருந்தேன் ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏட்டையா, சும்மா பேசிட்டு இருந்தோம். டேய், எனக்கே காது குத்த பாக்குறீங்களா? டியூஷன் வீட்டு வாசல்ல வச்சு குழந்தைய தூக்குறதா சொன்னீங்களே. நாங்க அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்ல ஏட்டையா. ஐயா, சும்மா டைம் பாஸுக்காக அப்படி பில்டப்பா பேசிட்டு இருந்தேன் ஐயா. ஆமாங்க ஐயா. இப்படி எல்லாம் கேட்டா உங்கள்ட்ட உண்மை வராது. நடங்கடா ஸ்டேஷன். ஐயா ஐயா, நான் பேசுறது உண்மை இல்லைங்க ஐயா, சும்மா பேசுறீங்க. எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க எதுவுமே பண்ணலங்க ஐயா. ஸ்டேஷனுக்கு போனா நாங்க தெரியும். சும்மா தான் பேசுறோங்க ஐயா. ஐயா வா. ஐயா, சொன்ன கேளுங்க ஐயா. போங்கடா ஐயா ஐயா, வேணாங்க ஐயா. ஏய் தம்பி, இவங்க மேல உடனே சிஎஸ்ஆர் ரெடி பண்ணு. கான்ஸ்டபிள், இங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்கய்யா. போங்கடா. ஐயா ஐயா, போங்கடா மேடம். வேணாங்க ஐயா, விடுங்க ஐயா. யார் இவங்க? என்ன பிரச்சனை? மேடம், குழந்தைய கடத்திக்கிட்டு போய் கொலை பண்றதா பேசிட்டு இருந்தானுங்க மேடம். இல்ல மேடம். எதாச்சும் நான் கேட்டேன் மேடம். விசாரிச்சா சும்மா டைம் பாஸுக்கு பேசுறேன்னு சொல்றானுங்க மேடம். ஆமா மேடம், சும்மா தான் மேடம் பேசிட்டு இருந்தோம். எங்களை விட்டுருங்க மேடம். ஏண்டா, குழந்தைங்களை கொலை பண்றது உங்களுக்கு விளையாட்டா? விளையாட்டுக்கு பேசுவீங்களா? கொன்னுடு வரா. மேடம், எங்களை விட்டுருங்க மேடம். வேணாம் மேடம். மாதிரி நாங்க ஒண்ணு கிரிமினல் இல்லங்க மேடம். ஆமா மேடம், ஒருத்தன் வந்து ஆளுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து ஸ்கூலுக்கு பக்கத்துல மரத்துக்கிட்ட போயிட்டு தேவியை கடத்த போறோம், கொலை பண்ண போறோம்னு பேசிட்டு இருக்க சொன்னார் மேடம். தேவியா? என்ன சொன்ன? ஆமாங்க மேடம், எங்களை மாதிரி ஒரு 4-5 பேருக்கு பணம் கொடுத்து வெவ்வேறு இடத்துல இருக்கிற மரத்துக்கு கீழே இந்த மாதிரி பேச சொல்லி அனுப்பி வச்சாரு மேடம். ஆமா மேடம். டேய், உண்மையை சொல்லுங்கடா. உங்களுக்கு பணம் கொடுத்து எதுக்காக அப்படி பேச சொன்னாங்க? எங்களுக்கு தெரியாது ஏட்டையா. ஆமா கேட்டையா, நாங்க சொல்றத நம்புங்க. நாங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. கிளி உருவத்துல இருக்கிற சூர்யாவை பிடிக்கதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. அப்ப தேவியை தேடி டியூஷன் வீட்டு வாசலுக்கு சூர்யா வருவாரு. அதுக்குதான் இப்படி பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இவங்களை தூக்கி உள்ள போடுங்க. மேடம், ஓகே மேடம். மேடம் டேய், ப்ளீஸ் மேடம். நடங்கடா. ஐயா, நடங்கடா. ப்ளீஸ் ஐயா, வாங்க. விட்டுருங்க. ஐயா வேணாங்க ஐயா. ஐயோ, தெய்வமாவை கடத்திட்டு போறாங்களே, எப்படி காப்பாத்துறது? தேவிமா, வாங்க வாங்க வாங்க, வீட்டுக்கு போலாமா? துர்கம்மா வரனாங்களா என்ன? தேவிமா, துர்கா, நீ இப்ப வந்த? இல்ல, நான் இந்த பக்கம் வந்தேன். அப்படியே நீதான் கூட்டிட்டு வந்தியா? ஆமா துர்கா, தேவிக்கு உடம்பு சரியில்லாம 2 நாள் அவ ஸ்கூல் போகல, அதனாலதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டுமேனு டியூஷனுக்கு அனுப்பி விட்டேன். சரி சரி, நீ தேவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, நான் வரேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். சரி சரி, நான் போயிட்டு வரேன். பாய்டா. போலாம்.
வாங்கடா இறங்கு இறங்கு. என்ன விடுங்க, என்ன விடுங்க, ஏய். விடுங்க. என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. என்ன விடுங்க. ஓ எனக்கே அந்த துர்கா தண்ணி காட்டுறாளா? இப்ப நான் அவளுக்கு தண்ணி காட்டுறேன் பாரு. வா. என்ன விடுங்க. ஏய். விடுங்க, என்ன விடுங்க. ஏய், என்ன வாங்குறல்ல? விடுங்க, விடுங்க. போ உள்ள. என்ன விடுங்க, என்ன விடுங்க. உள்ளே கடை. ஹலோ. என் குழந்தை மேல துப்பாக்கி வச்சல, இப்ப உன் குழந்தை என் கையில. டியூஷன்ல இருந்த உன் குழந்தைய என் ஆளுங்க கடத்தி கொண்டு வந்துட்டானுங்க. என் குழந்தை மேல துப்பாக்கி வச்சு என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன உன் புருஷனோட பணத்தை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. அப்புறம் உன் குழந்தைய கூட்டு போ. இல்லனா என்ன பண்ணுவ? உன்கிட்ட இருக்கிற என் குழந்தைய கொன்னுடுவியா? ஏய், என்ன சிரிக்கிற? குழந்தை மேல உனக்கு பாசமே இல்லையா? நான் குழந்தைய கொல்ல மாட்டேன்னு நினைச்சியா? எனக்கு அந்த குழந்தை வேண்டாம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய் ஏய் ஏய், அந்த குழந்தைய கூட்டு வாங்கடா. போங்கடா. வாடா. ஐயோ பாபுடா, போடா போடா போடா. ஐயோ 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 பாபுயா பாபுயா. ஓடுடா, ஓடுடா. ஆபீஸ் டைம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா தேவி அம்மாவை தேடி வீட்டுக்கு வந்திருக்காரு. மாரியோட நினைவிடத்துக்கும் போயிருக்காரு. அப்போ ஆபீஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமாதியில இருந்த சூர்யா அங்கிருந்து போயிருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மறைஞ்சிருக்காரு. நாம இங்க இருக்கோம் தெரிஞ்சு வருவாரா? நான் போய் மறைஞ்சுக்கணும். சூர்யா, வாங்க சூர்யா, எங்க இருக்கீங்க? வெளி உருவத்துல இருக்கிறது எனக்கு தெரியும் சூர்யா. அத தெரிஞ்சுக்கதான் நான் கோலமலை போயிட்டு வந்தேன். சூர்யா, சூர்யா, என்ன நம்புங்க. நான் தான் உங்க மனைவி துர்கா. சூர்யா, இங்க பாருங்க. நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. இது நாகஜோதி இல்ல, துர்கா தான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய நான் இதுவரைக்கும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லல. நம்ம தேவி அம்மா சூர்யா இங்க, சூர்யா இங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வெளியூர் போயிருக்கீங்கன்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். நீங்க இல்லாம தேவி அம்மாவுக்கு ஜுரமே வந்துருச்சு. ஜுரத்துல கூட சூர்யா சூர்யான்னு முணங்கிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா. வர பௌர்ணமி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. அதுக்கப்புறம் நீங்க பழைய
சிவாய. ஓம் நம சிவாய. சாமி, அம்மன் அருளாலையும் உங்க ஆசீர்வாதத்தாலையும் என் கணவரை நான் பார்த்துட்டேன் சாமி. என் கணவர் உடலை விட்டு பிரிஞ்சு அவரோட உயிர் கிளியோட உடம்புக்குள்ள இருக்குன்னு கோலமலை அம்மன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த கிளிய தேடி அலைஞ்சிட்டே இருந்த சாமி. இன்னைக்கு அந்த கிளிய என் கணவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சாமி. நல்லதுமா. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். மீனாட்சி அம்மன் தோளில் குடியிருக்கும் பச்சையின் உடலில் இருக்கும் உன் கணவனை எங்க பார்த்த? அவரோட ஆபீஸ்ல தான் சாமி. சூர்யா நில்லுங்க, உண்மையிலேயே நான் தான் துர்கா. பௌர்ணமி அன்னைக்கு கிளி உடலுக்குள்ள இருக்கிற உங்க உயிரை பூஜை செஞ்சு வெளியே எடுத்து பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கிற உங்க உடலுக்குள்ள செலுத்த போறேன். ஆமா சாமி, அந்த நாகத்தால என் கணவர் உயிருக்கு இப்ப எந்த ஆபத்தும் இல்ல. அவர் ஆபீஸ்ல பத்திரமா பாதுகாப்பா இருக்காரு. உன் நல்ல மனசுக்கு அம்மன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாமா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற உன் கணவனை அழைச்சிட்டு வா. அன்னைக்கு நான் சிறப்பு பூஜை செஞ்சு கிளியோட உடம்புக்குள்ள இருக்கிற உன் கணவரோட உயிரை மறுபடியும் அவரோட உடலுக்குள்ளேயே அனுப்பி வச்சு பழையபடி உன்னுடைய சூர்யாவா மாத்துறேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் ஏற்கனவே இந்த விஷயத்த கிளி உருவத்துல இருக்கிற என் கணவர் கிட்ட சொல்லிட்டேன். நல்லதுமா. எப்படியாவது கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற என் கணவரோட உயிரை அவரோட உடலோட சேர்த்து வச்சிருங்க சாமி. சேர்த்து வச்சிடுறேம்மா. அதுக்கான சிறப்பு பூஜையெல்லாம் செஞ்சு அம்மன் அருளால சேர்த்து வச்சிடலாம். ஆனா நாம நினைக்கிற மாதிரி அதை சாதாரணமா செஞ்சு முடிச்சிட முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? உன் கணவன் உயிரை உடல் மாற்றம் செய்யறதுக்காக செய்யற சிறப்பு பூஜை மத்த பூஜை மாதிரி இல்லம்மா. அந்த பூஜையை செய்யறதுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதையெல்லாம் கடைபிடிச்சு பூஜையை முடிக்க எனக்கு 2.5 நாளிகை நேரம் தேவைப்படும். அதாவது 1 மணி நேரம் பூஜை நடக்கணும். சரிங்க சாமி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். பூஜை ஆரம்பிச்சு முடிக்கிற அந்த 2.5 நாளிகை, அதாவது 1 மணி நேர பூஜைக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. சரிங்க சாமி. பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது இடையூறு ஏற்பட்டுச்சுன்னா உன் கணவனோட உயிர் உடல் மாற்றம் நடக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க சாமி, நான் ரொம்ப கவனமா இருப்பேன். நல்லதுமா. பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் உன் கணவனோட உயிர் கிளிக்குள்ள இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியவே கூடாது. சரிங்க சாமி, அதை நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சாமி. நல்லது. அம்மா தாயே, இந்த பொண்ணு செய்ய போற பூஜை நல்லபடியா நடக்கணும். துர்கா, என்னது? துர்காவோட ஃபேஸ்ல ஒரு மாற்றம் தெரியுதே. சந்தோஷமா வேற போறா. ஒருவேளை கிளிய கண்டுபிடிச்சிட்டாலோ? ஏதோ விஷயம் இருக்குது. பாப்போம். தேவிமா, 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 உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். என்ன ஹாப்பி நியூஸ் துர்காமா? சூர்யா வரப்போறாரா? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டியே. ஐயா, சூர்யா வரப்போறாரு, சூர்யா வரப்போறாரு. என்னது? மாப்பிள்ள வரப்போறானா? எப்படி? சூர்யா எப்ப வரப்போறாரு துர்காமா? இன்னும் 2 நாள்ல அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. 2 நாளா? ஐயோ, 2 நாள்ல மாப்பிள்ள வந்துருவானா? ஒண்ணுமே புரியலையே. துர்காமா, சூர்யா பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா 2 நாள்ல வந்துருவார்ல.
உன்கிட்ட அம்மா பொய் சொல்லுவனா செல்லம், நீ கவலையே படாத. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல அப்பா வந்துருவாரு. அதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டாரு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். துர்கா உண்மையை சொல்றாளா இல்ல சுண்டக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொல்றாளா? ஒண்ணுமே புரியலையே. இத உடனே சிஸ்டர் காதுல போட்டுற வேண்டியதான். சிஸ்டர் சிஸ்டர், என்ன? துர்கா கிளிய கண்டுபிடிச்சிட்டா நினைக்கிறேன் சிஸ்டர். என்னது? எப்படி எப்படி கண்டுபிடிச்சா? இப்ப அந்த கிளி எங்க இருக்கு? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியல சிஸ்டர். அப்புறம் எப்படி துர்கா கிளிய கண்டுபிடிச்சிட்டான்னு நீ சொல்ற? இல்ல சிஸ்டர், துர்கா அந்த சுண்டக்காவோட பேசிக்கிட்டு இருந்தத நான் வழக்கம் போல ஒட்டி என்ன கேட்டேன் சொன்னா? சிஸ்டர். இன்னும் 2 நாள்ல அவங்க அப்பா வீட்டுக்கு வரப்போறாருன்னு சந்தோஷமா இல்ல சொல்லிக்கிட்டு இருந்தா. கண்டிப்பா டாடி 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாரான்னு அந்த சுண்டக்கா கேட்டதுக்கு துர்கா அம்மா உங்ககிட்ட பொய் சொல்வேனா, கண்டிப்பா வந்துருவாருன்னு சொன்னாலே சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு என்னவோ துர்கா அந்த சுண்டக்கா கிட்ட பொய் சொன்ன மாதிரியே தெரியல சிஸ்டர். துர்காவோட வார்த்தையில ஒரு நம்பிக்கை இருந்தது சிஸ்டர். அநேகமா அவ அந்த கிளிய கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் சிஸ்டர். மாப்பிள சூர்யாவோட உடலுக்கு துர்கா உயிரை கொடுத்துருவான்னு நினைக்கிறேன் சிஸ்டர். பாத்துங்க. எனக்கு என்னமோ ஆ, அவ கிளிய கண்டுபிடிச்சிருப்பான்னு தோணல. ஆ. ஆனா நாளைக்குள்ள அவ கிளிய கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா. பௌர்ணமிக்குள்ள கண்டுபிடிச்சு சூர்யாவுக்கு உயிர் கொடுக்கணும். அதுதானே அவளோட டெட்லைன். பார்க்கலாம். பௌர்ணமி எப்படியும் நாளைக்கு தானே. நாம பௌர்ணமியை மிஸ் பண்ணிடக்கூடாது. சங்கரபாண்டி ரொம்ப உஷாரா இருக்கணும். சிஸ்டர், ஆமா மட்டும் பௌர்ணமியை மிஸ் பண்ணோம், டைம் மிஸ் ஆயிரும் பாத்துக்கங்க. ஏய், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க துரத்திட்டு வந்தாலே இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தான். எங்க அவன்? அப்படி யாரும் இங்க வரலப்பா. நீங்க முதல்ல வெளிய போங்க. வெளியில போங்க. டேய், அப்ப அவன் உள்ளதாண்டா இருக்கான். டேய், வாடா போய் வாடா. தேடலாம். ஏய், வாடா. ஏய், என்ன இது? அது ஹாசினி, யாருப்பா நீங்களா? டேய், அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான்டா. வாடா வெளில போய் தேடுவோம். வாங்கடா. யாரு ஹாசினி இவங்களா? தெரியலையே பெரியம்மா. ஏன் வந்தாங்க, எதுக்கு வந்தாங்கன்னு ஒண்ணுமே தெரியலையே. இந்த நேரத்துல துர்காவும் சூர்யாவும் வேற இல்ல. ஏய், யார் நீ? அம்மா, அம்மா. ஏய், டேய், அம்மா, யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? ஏய், நான் துரத்திட்டு வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தான். எங்க அவன்? டேய், இங்க யாரு இந்த வீட்டுக்குள்ள வரலடா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, இவங்க யாரும்மா? எங்க போனோம்? இங்க ரூம்லயே ஆள் இல்லையே. யாருப்பா நீ? நாங்க தான் வீட்டுக்குள்ள யாரும் வரலன்னு ஏய், சொல்றோம்ல. சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. அவன் தப்பிச்சிட்டான், ஆனா நான் அவனை விட மாட்டேன். ஏய், என்னம்மா இது? டேய், என்னடா ஆச்சு? நீ வேற. ஏய், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுடா. எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலடா அந்த சூர்யா பாடிய. டேய், தலைவர்கிட்ட சொல்லிரலாம். இல்லேன்னு வச்சுக்க, சூர்யா பாடிய கொண்டு வருவோன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமாண்ணே, தலைவர்கிட்ட சொல்லலாண்ணே. அதானே கரெக்ட். சரிடா, வண்டி எடுங்க போலாம். ஏறா. என்னடா என்னடா தலையை தொங்க போட்டுட்டு நிக்கிறீங்க? சூர்யா பாடி எங்க? துர்கா சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன் தலைவரே. சூர்யா பாடி எங்கேயும் கிடைக்கல தலைவரே. அவன் வீடு, இன்ஸ்பெக்டர் வீடு, பழைய கோவில்னு இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் தேடிட்டோம் தலைவரே. பாடி எங்கேயுமே கிடைக்கல தலைவரே. ஏய், அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா சாதாரணமான ஆள் இல்ல. 2 தடவை என்கிட்ட இருந்து அவ புருஷன் பாடியை காப்பாத்திருக்கா. அவ எங்கேயோ கொண்டு போய் பத்திரமா அந்த பாடியை பாதுகாப்பா வச்சிருக்கா. அது எங்கன்னு தான் தெரியல. அவ புருஷன் பாடிய எங்க பதுக்கி வச்சிருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு கிளிக்குள்ள இருக்கிற உயிரை அவ புருஷன் பாடியில வர வைக்கிறதுக்கு அவ புருஷன் உடலை வெளியில கொண்டு வந்துதான் ஆகணும். அப்ப அந்த பாடியை கொண்டு வந்திருக்கடா. சரிங்க தலைவரே, கண்டிப்பா கொண்டு வந்துடுறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். அன்னைக்கு தான் நமக்கு கடைசி சான்ஸ். எப்படியாச்சும் சூர்யா பாடியை அன்னைக்கு கடத்தி கொண்டு வந்திருக்க. என் மகனை கொண்டவன என் மகன் செத்த இடத்திலேயே வச்சு எரிச்சு பழி வாங்கணும். அப்படி இல்லனா நான் மந்திரியா இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிரும்.
நாங்க கொண்டு வந்துடுறோம் தலைவரே, நீங்க கவலைப்படாதீங்க. ம் சரிங்க தலைவர். வாங்கடா.